உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு மீட்டிங் ரஷ்யா அண்ட் அமெரிக்கா உலகத்தோட மாத்தி வைக்கக்கூடிய ஒரு மீட்டிங் உங்களை என்ன டைரக்டா அஃபெக்ட் பண்ணக்கூடிய மீட்டிங் நம்மளுக்கு நல்லது நடந்து முடிஞ்சிருக்குது. எஸ், நீங்க நல்லா கேட்டீங்க. இட் ஹேஸ் காட் குட் திங்ஸ் ஃபார் அஸ் இந்தியன்ஸ்க்கு, இந்தியாவுக்கு நம்மளுக்கு நல்லதா, நம்மளுக்கு பாசிட்டிவா இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்குது. அண்ட் இன்னைக்கு வீடியோல இந்த மீட்டிங்ல என்ன நடந்திருக்குது, எங்க நடந்திருக்குது, என்னென்ன பேசியிருக்காங்கங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டா சொல்ல போறேன். பட் இதையும் விட டீட்டெயில்டா எனக்கு 100% இதை பத்தி தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நேற்றுக்கு வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இது அதோட கண்டினியூஷன் தான். இந்த மீட்டிங்ல என்னென்ன நடந்திருக்குங்கிறத உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா அமெரிக்கா, இதுக்கு முன்னாடி இருந்த ஜோ பைடனா இருக்கட்டும், இப்போ ட்ரம்பா இருக்கட்டும், ரொம்ப நாளுக்கு வந்து ரஷ்யாவ வா டேபிள்ல உட்காரு பேசுவோம், ஏன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, பேசுவோம் பேசுவோம்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரஷ்யா வந்து வரவே மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஃபைனலா ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு மேல ஓகேவா, நம்ம நாட்டு மேல டாக்ஸை ஏத்தி ஏத்தி ஏத்திக்கிட்டே போயிட்டு இருந்தாரு. மொத்தம் 50% கிட்ட டாக்ஸ் நம்ம மேல வந்து கண்டமானிக்கு போட்டு வச்சுட்டாரு. நம்ம இவ்ளோ டாக்ஸ் ஏத்துனதுக்கு காரணம் நம்ம நாட்டு மேல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவ டேபிளுக்கு கூப்பிட்டு உட்கார வைக்க முடியல. ரஷ்யா வரமாட்டேன்ட்டாங்கன்ட்டாங்க. அப்ப ரஷ்யாவுக்கு எங்க வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு பிசினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பின் அடிப்படையில, பல வருஷம் லாயல்ட்டியின் அடிப்படையில, பல வருஷம் ரிலேஷன்ஷிப்போட அடிப்படையில நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா உலகத்துல இருக்கிற வேற எந்த கண்ட்ரியும் ரஷ்யா கூட பிசினஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கண்ட்ரி நல்லா இருக்கணும்னா அந்த கண்ட்ரிக்கு பிசினஸ் நடக்கணும்ல. அந்த கண்ட்ரிக்கு வருமானம் கொடுக்கிறது ரெண்டே கண்ட்ரி தான் குளோபல் லெவல்ல. ஒன்னு சைனா, இன்னொன்னு இந்தியா. அப்போ ட்ரம்ப் என்ன யோசிக்கிறாருன்னா, ரஷ்யாவை நேரா கூப்பிட்டா வந்து டேபிள்ல உட்கார மாட்டேங்கிறாங்க. இந்தியா மேல டாக்ஸை ஏத்தி, இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. அப்போ இந்தியா மேல டாக்ஸை ஏத்தி இந்தியாவில் இருக்கிற சாதாரண மக்கள் திருப்பூர்லயும் குஜராத்லயும் நார்மலா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களோட வயித்துல அடிச்சோன்னா ரஷ்யாவுக்கு கேட்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் ஒரு பிளாக்மெயில் பண்ணி தான் நம்ம மேல டாக்ஸை ஏத்துனாரு. ரஷ்யா டேபிளுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு ட்ரம்ப் சொல்றாரு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா மேபி இட் ஹேஸ் அ பாயிண்ட். பிகாஸ் இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்திட்டோம்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருந்தாலும் நம்மளோட நாட்டுக்குள்ள வந்து மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கப்போ இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்றதுக்கான எல்லா யதார்த்தமான ரீசன்ஸும் இருக்குது. அப்படி ஸ்டெப் பேக் பண்ண நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்னு ட்ரம்ப் அதையும் சொல்றாரு. இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது நிறுத்திடுச்சுன்னு. இதன் வெளிப்பாடா இப்போ புட்டின் வந்து வேற வழி இல்லாம, என்னடா நம்ம டைரக்டா நம்ம கூட பிரச்சனைனா நம்ம சண்டை போடலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரச்சனைனா என்ன பண்ணங்கிற ஒரு அடிப்படையில் புட்டின் வந்து இந்த மீட்டிங்க்கு அக்ரி பண்ணியிருக்கலாம். we do not know, but whatever said and done, இன்னைக்கு இந்த மீட்டிங் நடந்திருக்குது. எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாஸ்கால, அமெரிக்காவோட அலாஸ்காவும் ரஷ்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அமெரிக்காவும் ரஷ்யாவும் மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் அலாஸ்கா. ஓகேவா? ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் மீட் பண்ணக்கூடிய ராமேஸ்வரம் மாதிரி அமெரிக்காவும் ரஷ்யாவும் மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்கா அப்படிங்கிற இந்த ஒரு பகுதி. இந்த இடத்துல ஆங்கரேஜ் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் வந்து மீட்டிங் நடந்திருக்குது. இன்னைக்கு காலையில இருந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்டின் வந்து இறங்குறாரு. ட்ரம்ப் ஆல்ரெடி காத்துட்டு இருக்காரு. புட்டின் வந்து இறங்கின உடனே ஒரு நல்ல ஹேண்ட் ஷேக். ட்ரம்ப் முதலே கை நீட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்படிலாம் நம்ம ட்ரம்ப்பை பார்க்க மாட்டோம். கரெக்டாக ட்ரம்ப் வந்து எப்பவுமே பெரிய ஈகோ பூட்சி ஆளு. பார்க்குறப்பமே இப்படி தான் பார்ப்பார். இப்படி பார்க்குறவங்கலாம் ஜென்ரலாக எனக்கு கீழே தான் நீ நினைக்கிறேன், மூக்கை வந்து மேலே தூக்கி வச்சு பார்ப்பாரு. பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் எனவே ட்ரம்ப் வந்து ரொம்ப வெல்கமிங்காக ரொம்ப நேரத்துக்கு கை நீட்டிட்டு இருக்காரு. அங்கேருந்து புட்டின் வர்றதுக்கு ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே கை நீட்டிட்டாரு. வாப்பா 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 வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரஷ்யாவோட பிரசிடென்ட்டும் அமெரிக்காவோட பிரசிடென்ட்டும் வந்து மீட் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங்கில் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மீட் பண்ணி ரெட் கார்பெட்டை, சிவப்பு கம்பளம் விரிச்சு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த இடத்துலையே, அந்த ஏரோ ஸ்பேஸ்லையே, அந்த லேண்டிங் ஸ்பேஸ்லேருந்து போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு இருக்கப்போ திடீர்னு வானத்தில் B-2 பாம்பர் வந்து பறக்குது. இதை வச்சு தான் ஈரான் மேல குண்டு போட்டு அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியவே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ரம்ப் அழிச்சாரு. உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் இதுதான். உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் அட்வான்ஸ்டான அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய சொத்துன்னு நினைக்கக்கூடிய அந்த B-2 பாம்பர் வந்து புட்டினும் ட்ரம்ப்பும் வந்து அந்த சிவப்பு கம்பளத்தில் நடந்து போயிட்டு இருக்கப்போ மேலே ஸ்வைங்குன்னு பறக்குது. அண்ட் புட்டின் வந்து பார்த்துட்டு அப்படியே கேஷுவலாக நடந்து போகிறாரு. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் நடக்குது. ஃபோட்டோ ஷூட்டில் வந்து கீழே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்சியூவிங் பீஸ், அதாவது அமைதியை தேடி போகக்கூடிய ஒரு மீட் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதை முடித்த உடனே ட்ரம்ப்போட காரில்
ட்ரம்ப் வந்து இன்வைட் பண்றாரு. என் கார்ல வா அப்படின்னு சொல்றாரு. புட்டின் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட கார்ல ஏறி மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. இது நார்மலான விஷயமே கிடையாது. எல்லா கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டருக்கும், பிரசிடென்ட்டுக்கும் மிகப்பெரிய செக்யூரிட்டி குடுக்கப்படும். ஓகேவா? இந்த மீட்டிங்ல ட்ரம்ப் வந்து கூப்பிட்ட உடனே புட்டின் ஏறுறதுங்கிறது நார்மல் விஷயமே கிடையாது. யோசிச்சு பாருங்க. இப்போ இவ்ளோ பெரிய போர் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாரு? புட்டின் தான். கரெக்ட்டா? அவரோட டெசிஷன் மேக்கிங். காருக்குள்ள ஏறுனப்ப முடிச்சு விட்டாங்கன்னா பாசிபிலிட்டீஸ் ஆர் தேர். எத்தனையோ படத்துல பார்த்திருக்கோம். எத்தனையோ வரலாற்றில இந்த மாதிரி நடந்திருக்குது. ராஜாக்கள் இன்னொரு ராஜாக்கள வந்து ஏன் கஷ்டப்பட்டு இவ்ளோ பேர சண்ட போட வைக்கணும்? ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ பேர சண்ட போட வைக்கணும்? தனியா இவன மட்டும் தூக்கிடலாம். அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய மொமெண்ட்லாம் இருக்குது. ஜெனரலா செக்யூரிட்டி அதெல்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பட் ட்ரம்ப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பின் அடிப்படையில புட்டின் கிட்ட என் கார்ல வா நம்ம போலாம் அப்படிங்கிறாரு. புட்டினும் அக்ரி பண்ணி அந்த காருக்குள்ள ஏறி உட்கார்றாரு. ஸோ அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட பீஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கார்ல 2 பிரசிடென்ட்ஸும் ரஷ்யன் பிரசிடென்ட்டும் சரி, அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் சரி ஏறி ஒரே நேரத்துல உட்கார்ந்து அந்த கார் அங்கேருந்து கிளம்புது. இது நார்மலான விஷயமே கிடையாது. இது பீஸ் டைம் கிடையாது. இது போர் காலகட்டம். போர் நடந்துட்டு இருக்குது. இந்த நாட்டோட ஆயுதங்கள வச்சு இந்த நாட்ட அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல 2 நாட்டோட பிரசிடென்ட்டும் புட்டின் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்ட நம்பி அந்த கார்ல ஏறி இந்த கார் வந்து கிளம்புது. பின்னாடி மொத்த காவல்ரியும் கிளம்புது. எல்லாம் கிளம்பி போய் மீட்டிங். ஓகேவா? ஃபோட்டோ ஷூட் நடந்து முடிஞ்ச உடனே மீட்டிங் ஆரம்பிக்குது. க்ளோஸ் டோர் மீட்டிங். வெளியே எல்லாரும் பார்க்க முடியாது. என்ன பேசினாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாது. மீட்டிங் வந்து போகுது, 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 போகுது. எவ்வளோ நேரம் 2 பேர் பேச முடியும்னு நினைக்கிறீங்க? 10 நிமிஷம் ஆகுது. 20 நிமிஷம் ஆகுது. 1/2 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரம் ஆகுது. 1 1/2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரம் ஆகுது. 2 1/2 மணி நேரம் ஆகுது. 2 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே போகுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம். 2 நாட்டோட பிரசிடென்ட்டும் கன்டினியூஸா என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலகத்துக்கே கியூரியஸான விஷயம். பட் 2 பேரும் பேசி முடிச்சுட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வராங்க. இப்போ எல்லாருமே என்ன காத்துட்டு இருக்காங்கன்னா, கிரில் பண்ண போறாங்க. கேள்வி கேட்டு என்னென்ன பேசினாங்க, என்னென்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு புடுங்கிறதுக்கு எல்லாரும் பிரஸ் காத்துட்டு இருக்காங்க. அப்போ 2 பிரசிடென்ட்ஸும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. பிரஸ்ல எடுத்த உடனே புட்டின் பேசுறாரு. பேசுறப்போ அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே வந்து நிற்கிறது ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த அலாஸ்காவோட மண்ணில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் நெய்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறோம். ஸோ எங்க வந்து ஃப்ரெண்ட் ஆகுறாரு பாருங்க. நீ ஒன்றும் பக்கத்து வீட்டுக்காரன். ரஷ்யாவும் அமெரிக்காவும் பக்கத்து வீட்டுக்காரனா? ஆமா, ஒரு சின்ன இடத்துல. ஆனால் ஒரு பெரிய கண்ட்ரியில் 2 கண்ட்ரியும் பெருசு. 2 உலகத்தோட 2 எண்டில் இருக்குது. அது மீட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன இடம் இருக்குது. அங்க இருந்துட்டு புட்டின் என்ன சொல்றாரு, நான் வந்து என்னோட நெய்பரோட வீட்டில், பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் நிற்கிறது வந்து எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. பேசுறப்போ புட்டின் வந்து ட்ரம்ப்பை வந்து புகழ்ந்து தள்ளுறாரு. ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆளு. உண்மையிலே அமைதியை நோக்கி போகணும்னு நினைக்கிறாரு. ட்ரம்ப்புக்கு வந்து உண்மையிலே அமைதியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவர் வந்து ஒரு நல்ல மனுஷன். இவர் வந்து இருந்திருந்தா மேபி முன்னாடியே கூட நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகியிருக்கும் அப்படின்னு புட்டின் வந்து ட்ரம்ப்பை வந்து அப்படியே இந்த என்ன சொல்ல நெஞ்ச நக்கிட்டாருன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நெஞ்ச நக்கி வெண்ணையை தடவி அப்படியே வந்து அலேக்கா தூக்கி வந்து ட்ரம்ப்பை தலைமையில அப்படியே உள்ள. எனக்கு தெரிஞ்ச ட்ரம்ப் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து மட்டும் இல்லைன்னா போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் பார்ப்பார். ஏன்னா ரஷ்யனில் பேசுறாரு பிரசிடென்ட் புட்டின். அப்படியே ட்ரம்ப் வந்து ஆகாயத்தில் பறந்துருப்பாரு. இதுவே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸோ ஹாப்பி. ட்ரம்ப் வந்து அப்படியே ஃபுல்லாக, ஏன்னா ட்ரம்ப்புக்கு எண்ட் ஆஃப் த டே அதான் தேவை. அவரை வந்து புகழ்ந்து பேசணும். நோபல் பீஸ் பிரைஸ்க்கு வந்து இதை விட ஒரு பெட்டர் ஸ்பீச் கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் கொடுக்குறது நார்மல் விஷயம் இல்லை. இந்த குட்டி குட்டி கண்ட்ரி, துக்கடா கண்ட்ரியில் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப்புக்கு உண்மையிலே அமைதியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது வந்து ட்ரம்ப் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருக்கிற அந்த அமைதிக்கான நோபல் பிரைஸுக்கு கண்ணு வைக்கிறதுக்கு வந்து சரியா இருந்துச்சு. சூப்பர், பேசி முடிச்சிட்டாரு. ஆனா என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, புட்டின் வந்து எந்த இடத்துலயுமே நான் ஒரு டீல் மேக் பண்ணிட்டேன்னு சொல்லவே இல்லை. புட்டின் வந்து பேசி முடிக்கிற வரைக்கும். அடுத்து ட்ரம்ப் பேசுறப்போ சொல்றாரு, நாங்க வந்து நிறைய விஷயத்துல வந்து ஒத்து போனோம். சில விஷயங்கள் எங்களுக்கு ஒத்து போகாமலும் இருக்குது. பட் இது ஒரு நல்ல ப்ராக்ரஸ். நாங்க எதிர்பார்த்ததை விட நாங்க நல்ல ப்ராக்ரஸ்லயே இருக்கோம். ரொம்ப நிறைய விஷயங்களை ஒத்து போயிருக்கோம். புட்டின் வந்து ஒரு மரியாதை கூடிய ஒரு பர்டிகுலர் நபர். அவர் சொல்ற நிறைய விஷயத்தை நான் கேட்டுக்கிறேன். பிளா 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 பேசி முடிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பட் we have not made the deal. No deal is no deal. டீல் மேக் பண்ணலன்னா அது டீல் இல்ல. அதனால அந்த டீலை பத்தி எங்களுக்கு பேசுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ குட் ப்ராக்ரஸ். ஆனா அந்த டீலை நோக்கி போறோமா? போறோம். சோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இப்போ யூரோப்பியன் லீடர்ஸ் கிட்டயும் உக்ரைன் கிட்டயும் பேச போறோம். உக்ரைனியன் லீடர் கிட்டயும் பேச போறோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மீட்டிங் முடியுது. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பிரஸ் கிட்ட கேள்வி கேட்கவே விடல. இந்தியாவில் இது நார்மலான விஷயம், ஓகேவா? ஆனா மற்ற நாடுல வந்து பிரஸ் கிட்ட ஒருத்தங்க கேட்காம பதில் சொல்லாம போயிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சம்பவம், ஓகேவா? நம்ம ஊர்ல தலைவர்கள் வந்து ஜென்ரலா பிரஸ்ஸை பார்த்து பேசுறதே கிடையாது. அங்க வந்து அப்படி நகர்ந்து போகவே முடியாது. நீங்க பிரஸ்ஸை கேட்டு பதில் சொன்னால் மட்டுமே உங்களை தலைவன் ஏத்துப்பாங்க. அவங்க 2 பேரும் பிரஸ்ஸுக்கே பதில் சொல்லல. அவங்க என்ன பேசணுமோ பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புட்டின் வந்து அந்த இடத்துல அந்த ஆங்கரேஜ் அப்படிங்கிற ஊர்ல வந்து வேர்ல்டு வார் 2 காலகட்டத்தில் சோவியத்தோட சோல்ஜர்ஸ், ரஷ்யன் சோல்ஜர்ஸ், அந்த காலகட்டத்தில் இருந்த சோவியத் சோல்ஜர்ஸ் வந்து அமெரிக்கன்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்து தானே ஹிட்லரை தோக்கடிச்சாங்க. அப்படி ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்குறப்ப அங்கே இறந்து போயிருப்பாங்க. கரெக்டா? சோவியத் சோல்ஜர்ஸ் வந்து யூஎஸ் காரங்களோட ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்து தான் 2ஆம் உலகப் போர்ல ஹிட்லரை தோக்கடிச்சாங்க.
இப்போ அப்படி ஒண்ணா சேர்ந்து வேலை பார்க்கப்போ, இவங்களோட சோல்ஜர்ஸ் வந்து அமெரிக்க மண்ணுல இறந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சமாதிகள் இருக்குது. புட்டின் வந்து அந்த சமாதிகள போய் விசிட் பண்ணியிருக்காரு. இது என்ன மாதிரி ஒரு மொமெண்ட்ன்னு யோசிச்சு பாருங்க. புட்டின் வந்து இன்டைரக்ட்டா என்ன சொல்றாருன்னா, "நீயும் நானும் ஃப்ரெண்டா தான் இருந்தோம் 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில. உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்கிறாரு. அப்போ அவங்களோட எதிரி, காமன் எதிரி யாரு? யூரோப். அன்னைக்கு இருந்த காமன் எதிரி வந்து இந்த ஜெர்மனி அவங்க கூட சேர்ந்துட்டு இருந்த அன்னைக்கு இருந்த யூரோப்பு. இன்னைக்கு அவங்கலாம் வந்து அமெரிக்காவோட சேர்ந்துக்கிட்டு ரஷ்யாவ எதிர்க்கிறாங்கல்ல. பட் அது வந்து ஒரு பயங்கரமான ஆப்டிக்ஸா இருந்துச்சு. ஸோ ரஷ்யன் பிரசிடென்ட் என்ன பண்றாருன்னா, "நீயும் நானும் ஃப்ரெண்ட் தான்டா. நீயும் நானும் நெய்பர்ஸ்டா. நீ ஏன்டா அவங்களோட சேர்ந்துட்டு இருக்கங்கிற" மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி ஒண்ணு பண்ணி விட்டாரு. பட் எனிவே அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தே டுக் ஆஃப் அண்ட் பிரசிடென்ட் வந்து மறுபடியும் ரஷ்யன் அமெரிக்காவுக்கு வந்திருக்கார்ல. ஸோ மறுபடியும் அவர் ரஷ்யாவுக்கு போய் இறங்குற வரைக்கும் சைடுல வந்து F-22s அமெரிக்கன் ஃபிளைட்ஸ் வந்து செக்யூரிட்டிக்கு வந்து F-22 வந்து கூட போய் இறங்கியிருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதன் இந்தியாவுக்கு ஏதோ நல்லதுன்னா கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறேன்னு கேட்டீங்கன்னா, எஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பெருசா பேசலனாலும், மீட்டிங்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல க்ளோஸ் டோரா இருந்தாலும், இன்னொரு ஒரு ரூமர் என்ன சுத்திட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 6 மணி நேரம் மீட்டிங் எதிர்பார்த்தாங்களாம். 6 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டின்னர் 2 சைடுல இருக்கிறவங்களும் டின்னருக்கு வந்து பிரிப்பரேஷன் வேற நடந்திருக்குது. டின்னர் கேன்சல்டு. ஓகேவா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க சாப்பிட வேண்டிய சாப்பாட கேன்சல் பண்ணிட்டு மீட்டிங் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிருக்காங்கன்னோனே, இது நெகட்டிவா, பாசிட்டிவான்னு யாருக்கும் தெரியாத நேரத்தில ட்ரம்ப் வந்து இன்டர்வியூ குடுக்க ஆரம்பிக்கிறாரு. தலைவனால பேசாம இருக்க முடியுமா? ஸோ ட்ரம்ப் வந்து இன்டர்வியூ குடுக்க ஆரம்பிக்கிறாரு ஃபாக்ஸ் நியூஸ்க்கு. அப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மீட்டிங் வந்து ரொம்ப நல்லா தான் நடந்துச்சு. நாங்க நெறைய இடத்துல ஒத்துப்போனோம். எல்லாம் கரெக்ட் தான். ஆனா நான் வந்து டீல கடைசில சைன் பண்ண முடியாது. நம்மலாம் மறந்து போயிட்டோம்னா, அமெரிக்கா வந்து அங்க நின்னு யாருக்காக பேசுறாங்கன்னா, உக்ரைனுக்காக பேசிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து ஆனா உக்ரைன்ல நடக்கிற போருக்கு உக்ரைனே இல்லாம ரஷ்யாவும் அமெரிக்காவும் உட்கார்ந்து பேசுறது இருக்கு தெரியுமா? அதுவே வந்து ஒரு பயங்கரமான மென்டல் விக்டரி ஃபார் ரஷ்யா. யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் ஒருத்தங்களும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அவங்களோட அமைதியா இருக்கிறதுக்கு, அவங்களோட பேச்சுவார்த்தை வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, நீங்களும் இன்னொரு ஒரு பெரிய ஆளு உட்கார்ந்து பேசுறீங்க. அவங்க ஆப்போசிட்ல யார் கூட சண்டை போட்டீங்களோ அவங்கள மதிக்கவே இல்லன்னா, நீ ஒரு ஆளே இல்ல அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. ரஷ்யா இன்டைரக்ட்டா அத தான் பண்ணியிருக்குது. உக்ரைன வந்து கூப்பிடவே இல்ல. உக்ரைன் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் வரக்கூடாது. உக்ரைன பத்தி நீ நானும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்குது. உக்ரைன் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் வாட் எவர். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க உக்ரைன் கிட்ட அடுத்து நான் பேசப் போறேன். சொன்னது மட்டும் இல்லாம செய்றாரு. லாங் ஃபோன் கால். மணிக்கணக்கா போயிருக்குங்கிறாங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட உக்ரைனோட பிரசிடென்ட் கிட்ட மணிக்கணக்கா பேசியிருக்காரு. மண்டே அடுத்த இன்னும் 2 நாள்ல வந்து அவரு ஜெலன்ஸ்கி வந்து நீ அமெரிக்காவுக்கு வா, வாஷிங்டன் வா. நம்ம இன்னும் நேர்ல பேசுவோம். அவன் சொல்றது சரியா இருக்குப்பா. ஒழுங்கா சைன போட்டு வாங்கிட்டு போப்பா அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணணும். திடீர்னு நம்ம ஜம்ப் ஆனா ஆப்போசிட் சைடு ஜம்ப் ஆனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. மதன் இன்னும் அந்த இந்தியாவுக்கு எஸ். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது? புட்டின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் ஐஸ் வச்சு நீட்டா ஒரு மூவ் அப் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஸ்டாண்ட்ல கிளியரா இருக்காரு. போர வந்து நான் நிறுத்த போறதில்ல இப்போதைக்கு. போர் நிறுத்தப்படல. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ பழிக்காத அப்படிங்கிறது தான் புட்டின் வந்து சொன்ன ஒரு முக்கியமான விஷயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். விச் இஸ் இந்தியா மேல டாக்ஸ் போடாத அப்படிங்கிறத ரஷ்யன் டெலிகேஷன் 100% ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது முடிஞ்ச உடனே வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேள்வி ட்ரம்ப் கிட்ட கேட்கப்படுது. அப்ப இந்தியா மேல போடுற டாக்ஸ் அப்படின்னப்போ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறவங்க இந்தியா அண்ட் சைனா அவங்க மேல போடுற டாக்ஸ் அப்படின்னு கேட்டப்போ மேபி நான் அதை தள்ளி போடுறேன். இப்போ வந்து நாங்க அந்த டாக்ஸை ஏத்துறதுக்கான தேவை இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு 2-3 வாரம் கழிச்சு அதை பத்தி பேசுவோம் அப்படிங்கிறது மேபி ட்ரம்ப் வந்து வாயில சொல்றத வச்சு நம்ம எதையுமே நம்ப முடியாது. பட் இப்போ நம்மளுக்கு 50% கிட்ட டாக்ஸ போட்டுட்டு இருக்காங்கல்ல. 25% எக்ஸ்ட்ரா டாக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாரு. அந்த 25% எக்ஸ்ட்ரா டாக்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுக்குன்னு தான் நம்ம மேல டாக்ஸ போடுறேன்னாரு. அந்த டாக்ஸ் வந்து ரியாலிட்டிக்கு வராமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் புட்டின் வந்து அங்க போய் உட்கார்ந்து பேசியிருக்காரு. நம்ம மேல டாக்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக. இதுல புட்டினுக்கு ரஷ்யாவுக்கு செல்ஃபிஷ் கோல் இருக்கா? இருக்கு. ஆனாலும் நம்ம ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது இப்ப நிறுத்திட்டோமா? ஆக்சுவலா நம்ம நிறுத்திட்டோம். இப்ப ரஷ்யா போய் உட்காரணும்னு அவசியமே கிடையாது. ஆனா போய் உட்கார்ந்திருக்காங்க. இந்தியாக்காக தான் இத பண்ணாங்களான்னு புட்டினோட மூளைக்கு மட்டுமே தெரியும். பட் வெளியில இருந்து பார்க்கிறப்போ இட் லுக்ஸ் லைக் தட். அவங்க போய் உட்கார்ந்து பேசி அந்த மீட்டிங்கோட ஒரே அவுட்கம் நம்ம என்ன பார்க்க முடியும்? வேற எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. பட் இதுல இருந்து வந்திருக்கிற ஒரே அவுட்கம் வந்து இந்தியா மேல போடப்பட்ட டாக்ஸ் ப்ராபபிலி இன்கிரீஸ் பண்ணப்படாது. இனிமே கொஞ்சம் கம்மியாகவும் வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி நம்மள இன்னொன்னும் பிளாக்மெயில் பண்ணியிருந்தாரு. செகண்டரி டாரிஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அமெரிக்கா டாக்ஸ் போடுறது மட்டும் இல்லாம உலகத்துல எந்த கண்ட்ரியுமே இந்தியன் ப்ராடக்ட்ட வாங்க முடியாத அளவுக்கு நான் பண்ணுவேன்னு பேசியிருந்தாரு. எல்லாரையும் டாக்ஸ் போட வைப்பேன் அப்படின்னாரு. இப்போ அது இல்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குது. நீங்க இங்க எழுதி வச்சுக்கோங்க. மறுபடியும் தலைவன் அடுத்த 24 மணி நேரத்துல குழப்பலைன்னா மண்டே மார்க்கெட் வந்து கிரீன்ல ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்லாம் வந்து கிரீன்ல ஓப்பன் ஆகும். பிகாஸ் ஒரு பயத்தை நம்மளுக்கு கம்மியாக்கி விட்டுருக்காரு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு பெட்டராக வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம திக்கா தான் இருந்தோம். இன்னும் திக்கா பிளட் மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி இல்லை, இன்னும் பிளட் தான். 2 நாடும் பிளட்டுங்கிற அளவுக்கு வந்து
ரஷ்யா ஒரு சம்பவத்தை இந்தியாவுக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறப்போ அப்படிதான் தெரியுது. இந்தியா வந்து இதை இல்லை ஆமான்லாம் மறுக்கலை. பட் ட்ரம்ப் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளும் பார்க்குறப்போ ஏன் இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி ரஷ்யா வந்து 3 வருஷமாக போகாத ஒரு கண்ட்ரி ஏன் வந்து இப்போ போய் உட்காரணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நடந்த மிகப்பெரிய லேட்டஸ்ட் அடி வந்து அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட தலையில் ட்ரம்ப் கை வச்சது தான், டேக்ஸுங்கிற பேரில். நம்மளுக்காக இதை வந்து ரஷ்யா பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கும் பர்சனலாக தோணுது. பேசி முடிக்கிறப்போ வந்திருக்கிற ஒரே அவுட்கம் நம்ம மேலே இருக்கிற டேக்ஸ் வந்து இனிமேல் இன்க்ரீஸ் ஆகாதுங்கிற ஒரு அஷூரன்ஸ் கிடச்சிருக்குது. இதில் இருந்தும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ரஷ்யன் ஆயில் வாங்கிட்டோன்னு போட்ட டேக்ஸை வந்து கம்மியாக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. விச் இஸ் அ கிரேட் திங் ஃபார் இந்தியா. ஸோ நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இதில் ஒரு அவுட்கம் வரும்னு. அது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குது. பட் இந்த மீட்டிங்கோட ப்ராடர் கோல் என்ன, அதை நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம். கரெக்டாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற பிரச்சனை தானே, அதுவும் வந்து சரி வரல. புட்டின் வந்து என் ஃப்ரெண்டு மேலே கை வைக்காதாங்கிறது இன்டெரக்டாக சொல்லிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மீதி இருக்கிற மீட்டிங் வந்து மறுபடியும் இன்னொரு மீட்டிங் நடக்கிறதுக்கான ப்ரொபோசன் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த 2வது மீட்டிங் வந்து இவர் சொல்கிறார், புட்டின் சொல்கிறார் மாஸ்கோவில் பண்ணலாம் அப்படின்னு. ட்ரம்ப் வந்து அங்கேயே இருந்துக்கிட்டு இதை நான் மாஸ்கோவுக்கு வந்தேனே நிறைய பேர் மம்பிழுப்பாங்க, பட் இருந்தாலும் ஐ திங்க் இட் இஸ் பாசிபிள் அப்படின்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டாங்க. 2வது மீட்டிங்கில் உக்ரைனும் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உக்ரைன் ரஷ்யா நடுவில் வந்து ட்ரம்ப் உட்காந்து பேச்சுவார்த்தைக்குள்ளே இன்னும் கொண்டு வர ஆரம்பித்து போரை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஆக்சுவலி இட் கெட்ஸ் பிகர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் நம்ம புட்டினை நம்பவே முடியாதுங்க. புட்டின் வந்து அவர் கூட யார் பிரசிடெண்ட்டாக உலகத்தில் இருந்தாங்களோ அவங்க யாருமே இன்னைக்கு பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ கிடையாது. எல்லாரும் மாறிட்டாங்க. புட்டின் மட்டும் அங்கே இருந்துகிட்டே இருக்காரு. 20-25 வருஷமாக ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஆள் மைண்டு வந்து எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த வீடியோட முடிவில் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டின், இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதை பற்றி நீங்கள் இன்னும் ஃபர்தராக சர்ச் பண்ணி வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாகவே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால இந்தியாவுக்கு ஃபுல் அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. நம்மளுக்கு இன்னும் டேக்ஸ் இருக்குது. 25% டேக்ஸ் ஆல்ரெடி வேறு இருக்குது. நம்மளுக்கு வந்து 100% நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ஷன்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம மார்க்கெட் இன்னைக்கு இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு தெரியுமா, நம்மளோட மார்க்கெட்டில் நம்மளோட மக்கள்லாம் பயந்துட்டு இருக்காங்க தெரியுமா, அதுலேருந்து நம்ம பெட்டர் ஆக்கி விட்டுருக்காங்க. இந்த மீட்டிங்கோட அவுட்கமாக புட்டினுக்கு வந்து அதில் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். நம்ம அவங்களுக்கு பண்ணால் அவங்க நம்மளுக்கு பண்ணாங்கன்னு தாண்டி போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மளுக்கு பண்ணியிருக்க தேவையில்லை. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 0 தான் அவங்க கிட்டேருந்து ஆயில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ப்ரைவேட் பிளேயர்ஸ் 2 பேர் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவுமே கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ நம்ம சைலண்டாக நம்ம ஓப்பனாக சொல்லலைனாலும் சைலண்டாக அங்கே கம்மியாக ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் புட்டின் நம்மளுக்கு இதை பண்ணி கொடுத்துருக்காரு. ரஷ்யா இந்தியாவுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஓப்பனாக சொல்லலை. ஏன்னா சைனா மேலெலாம் அமெரிக்கா அவ்வளோ ஈஸியாக கை வைக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவுக்கு தேவையான நிறைய விஷயமும் சைனா கிட்ட இருக்குது. ஆனால் இந்தியா கிட்ட அப்படி கிடையாது. நம்ம கிட்ட தான் இருக்குது. அமெரிக்கா நம்ம கிட்ட தான் வந்து வாங்கணும்னு சொல்லி எதுவுமே கிடையாது. கம்மியான விலை கொடுக்குறோம் தான் நிறைய நம்ம கிட்ட வாங்குறாங்க. லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். அப்படி இருக்கிற நேரத்தில் இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அட் த சேம் டைம் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நேத்திக்கு வந்து பேசுகிறப்போ நம்ம வந்து நம்ம நாட்டிலே உருவாக்க ஆரம்பிக்கணும் சிப்பு. இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை. நம்ம எதை பார்த்து பயப்படுறோம்? நம்மளோட செமிகண்டக்டர் பிஸ்னஸ், நம்மளோட சொந்தமாக மேனுஃபேக்சரிங்கே இங்கே இல்லையா, அதை புஷ் பண்ணுவோம் அப்படின்னு பேசின ஒரு ஸ்பீச் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ஸ்பீச். தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து லாஸ்ட் ஒரு வருஷத்தில் நம்ம தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து தமிழ்நாட்டிலேருந்து நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம மேனுஃபேக்சரிங் ஓவராலாகவே நம்ம நல்லா இருக்குது. இந்தியா வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஷ்ஷை வேற கொடுக்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு இது ஒரு நல்ல டைம். டேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவுக்கு எதிராக. ஸோ தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல டைம் நினைக்கிறேன், கம்பேர் டு அதர் பிளேசஸ் இன் த வேர்ல்டு அட் திஸ் மொமெண்ட். பட் அகைன் ஆஸ் ஐ செட், ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுவார்னு ட்ரம்ப்புக்கு மட்டுமே தெரியும். புட்டின் என்ன பண்ணுவார்னு புட்டினுக்கு மட்டுமே தெரியும். இன்னைக்கு இது பாசிட்டிவாக இருக்குது. மண்டே வரைக்கும் இது ஹோல்ட் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் பாசிட்டிவிட்டி வர வாய்ப்பு இருக்குது. ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அது என்னோட பிஸ்னஸ், நான் வந்து அது பண்ணுறேங்கிறதுனால அதில் நான் கன்சர்னாக சொல்கிறேன். பட் ஓவரால் இதாங்க அங்கே நடந்திருக்குது. வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, புட்டின் வந்து இந்த போரை நிறுத்துவாருன்னு நினைக்கிறீங்களா ட்ரம்ப் சொல்லி கேட்டு? இல்லை புட்டின் வந்து ட்ரம்ப் கிட்ட எல்லாம் தலையாட்டிட்டு நான் பார்ப்போம்ப்பா பேசுவோம்ப்பான்னு சொல்லி உக்ரைனை போட்டு உள்ளே இறங்கி போய்கிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நேற்றுக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உக்ரைனில் ஒரு மிகப்பெரிய அடி, மறுபடியும் ரஷ்யா இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ புட்டின் வந்து அமைதியை நோக்கி அமெரிக்கா சொல்கிறத கேட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை உக்ரைனை ஒரே அடியாக பிடிச்சி தான் போவாருன்னு நினைக்கிறீங்களா? புட்டின் என்ன பண்ணுவார்? பீஸ் ஆர் வார்? பீஸ்னா பீஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், வார்னா வார்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய், மதன் கௌரி சைனிங் ஆஃப் யூர். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ். நீங்கள் பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அங்கே வந்து நம்ம கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுவோம். டிஎம்மில் அடுத்த டாப்பிக்கை சஜஸ்ட் பண்ணுங்கள். சியர்ஸ் எம்ஜிஸ்.